ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து சேனலோட ஃபஸ்ட் வீடியோ என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா ஹோண்டாவோட டியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 125cc வண்டி. மார்க்கெட்லேயே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபங்கியான ஒரு வண்டி, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்கூட்டின்னு சொல்லலாம். மோஸ்ட்டாக என்ன மாதிரி ஒரு பையனுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த வண்டி வந்து ரொம்ப பிடிக்கும். இதோட காம்படிட்டர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதோட காம்படிட்டர் அப்படி வந்து பார்த்திங்கன்னா யமஹாவோட ஃபேஷனோ அப்புறம் டிவிஎஸோட என்டார்க்கோ வந்து இருக்கும். இதில் என்னென்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வண்டியில் என்னென்ன அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ எடுத்தோடனே இந்த வண்டியில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆல் டே டைம் டிஆர்எல் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அப்புறமேட்டு ரொம்ப ஈஸியான அட்வான்டேஜஸ் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இது கொஞ்சம் மேலே அழுத்தினோன்னா உங்களுக்கு ஃபியூல் டேங்க் வந்து ஓப்பன் ஆகிடும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பழைய டியோலெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்டை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறமேட்டு ஃபியூல் வந்து போடுற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்டாக லேடிஸ்க்கு வந்து டக்குன்னு இறங்கணுமா, இது வந்து போட்டோமா போகலாமா அப்படின்னு இருக்கும். இந்த வண்டி வந்து 2 இயர்ஸ் வந்து ஓடி இருக்குது. நானும் இந்த வண்டி நிறைய வாட்டி ஓட்டியிருக்கேன். இது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு 90,000 கிட்ட ஓடி இருக்குது. நல்லா அடிச்சு ஓட்டின வண்டி தான். இப்போ கூட இந்த வண்டியில் பெட்ரோல் இல்லை, பட் இருந்தாலும் நான் வந்து ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கோம். சைடு மிரர் விசிபிலிட்டின்னு பார்த்தோன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. ஒருத்தர் ஹைவேல போகும்போது பார்த்தீங்கன்னா சைடு இது வந்து நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த வண்டி வந்து நம்ம ஊரில் டிவிஎஸ் மொப்பட் இருக்குல்ல, ஒரு டூ ஸ்ட்ரோக் அந்த மாதிரி தான் இது வந்து ஜப்பான்லேருந்து ஒரு 2 ஸ்ட்ரோக்காகவே இருந்தது. அதை இம்போர்ட் பண்ணி நம்ம இந்தியா கொண்டு வரும்போது ஒரு 4 ஸ்ட்ரோக் ஒரு ஸ்கூட்டியாக வந்து கொண்டு வந்தாங்க. இந்த வண்டியோட ஏன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னா ரோடு எந்த மாதிரி இருக்கோ அதை மாதிரி தான் வண்டி. ஒரு டெலஸ்கோபிக் எங்கே விட்டேன் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இந்த வண்டியில் வந்து இருக்காங்க. ஸோ ரோடு எப்படியோ அந்த மாதிரி தான் வந்து சஸ்பென்ஷன் வந்துருக்கும். ரொம்பவே ஸ்டிஃபான சஸ்பென்ஷன். ஒரு ஏறி உட்காந்தோம் அப்படின்னா டக்குன்னு இங்கேயே முடிஞ்சிடும். வண்டி வந்து நம்ம கண்ட்ரோல்லே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ ஸ்பீடில் போனாலும் மேக்ஸிமம் வந்து 85, ஒரு ஸ்கூட்டினாலே அவ்வளோதான் போகும். 85 மைலேஜ் வந்து டீசெண்டான ஒரு மைலேஜ் அப்படின்னா 45 to 50. நம்ம ஓட்டுறது பொறுத்து 55 நல்லா மெயின்டைன் பண்ணோன்னா சம்டைம் 60 கூட கொடுக்கும். ஓகே தான். ஸோ எப்படி எனக்கு இந்த வண்டியில் டக்குன்னு என் கூடயே இருக்க மாதிரி இருக்கும். ஒரு டிராஃபிக் வந்து நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துன்னு போனோம் அப்படின்னா ஒரு 220 கீர் இல்லாத 220 அப்படின்னு சொல்லலாம். அந்த வண்டியை வந்து பக்காவாக இருக்கும். ஒரு டபுள்ஸ் போனால் கூடவே நம்ம கூட தான் பில்லியன் இருக்காமல் நம்மளை விட்டு எங்கேயும் போகாத மாதிரி நம்மக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ கான்ஃபிடென்ட்டாக வந்து எடுத்துன்னு போகலாம் வண்டியை வந்து. ஸோ வேறு அப்படின்னா வண்டியோட பிராண்ட் வாங்கும் போதே வந்து சிஏ டயர்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. நல்லாயிருக்கு. 2 இயர்ஸ் கண்டினியூஸாக ஓட்டான் ஃப்ரெண்டு. இன்னுமே நல்லா தான் இருக்குது வண்டி வந்து. அப்புறமேட்டு லைட்டு இது வந்து டே டைம் எல்இடி செட்டப் வந்து ஓகே, ஒரு நல்ல இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து வண்டி வந்து இதாகிடுச்சு, ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ வர்றது எல்லாமே டியோ வந்து 125cc. இது வந்து ஆனால் 110cc தான். இதில் வந்து சைலண்ட்டாக ஸ்டார்ட் ஆகிற அந்த IS3ன்னு சொல்லுவாங்க, அந்த ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. இதோ அமைதியாகவே இருக்கும். பாருங்கள், ஸ்டார்ட் ஆகிறதே வந்து தெரியாது. பழைய டியோலெலாம் அந்த ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு ஜர்க்கு, பழைய எல்லா ஸ்கூட்டிலையுமே இப்போ ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு ஜர்க்கு வந்து இருக்கும். பட் இந்த ஸ்கூட்டிலலாம் அப்படி கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியுதே ஒரு 2-3 செகண்ட்க்கு அப்புறம் ஓகே வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற ஐடியல் பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் தெரிஞ்சிக்க முடியும். எனக்கு இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே தான். சுவிச்சஸ்லாம் கூட எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஓகே, அப்புறமேட்டு லைட் த்ரோ ஓகே நல்லா தான் இருக்கும் வண்டியோட லைட் த்ரோ. நானும் நைட் டைம் வந்து விசிபிலிட்டியாக பண்ணி பார்த்துருக்கேன். ஓகே நல்லா தான் இருக்கும். ஒரு ஸ்கூட்டிக்கு என்னென்ன தேவை இதெல்லாம் இருந்தால் இந்த ஸ்கூட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் இந்த ஸ்கூட்டி வந்து நல்லாயிருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லும்போது ரைடருக்கு வந்து எல்லா ஸ்கூட்டியுமே ஓகேவாக தான் இருக்கும். ஆனால் பில்லியன் வந்து ஒரு நான் ஸ்டாப்பாக ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் அடிக்கணும், ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் அடிக்கணும்னா நிறுத்தி போகிற மாதிரி தான் இருக்கும். அது எல்லா ஸ்கூட்டியும் அப்படி தான். அது வந்து டிஸ்அட்வான்டேஜாக எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம், இல்லாதவங்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து எனக்கு ஒன்றால் மச்சான் நிறுத்துறான் இறங்கி தான் உட்காந்து போவேன் அவங்க கூட. இந்த பெக்ஸ் வந்து எல்லா ஸ்கூட்டிலையும் விட இது வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். இந்த ஸ்கூட்டியில் கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். அது அட்வான்டேஜஸ் தான். அது ஒரு விதமான அட்வான்டேஜஸ் தான். ட்ரிபிள்ஸ் போகிறீங்க அப்படின்னா இந்த சைடில் ஒரு பெக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே இப்படி வந்து உட்காந்து போகலாம். இது வந்து 3 பேர் இங்கே உட்காந்துட்டாலும் 4வது பேர் இங்கே வந்து உட்காந்துலாம். ஆனால் 4 பேர் போக முடியாது, உட்காந்து போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு இந்த வண்டியில் டிஸ்அட்வான்டேஜஸ் இதுதான். டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு சொல்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் நம்ம நோட்டீஸ் பண்ணி சொல்கிற மாதிரி தான் இருக்குது.
ஒரு 2 பேர் போனால், ஆனால் இது டிஸ்அட்வான்டேஜஸ் தான் இது சொல்லலாம். 2 பேர் போனால் பின்னாடி வர லாரி அது வந்து தெரியல, கொஞ்சம் சைடு மிரர்ஸ் மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஒருத்தர் உட்காந்து போனால் நான் விசிபிலிட்டியாக இருக்குது, 2 பேர் உட்காந்து போனால் விசிபிலிட்டியாக இல்லை. சுவிச்சஸ் கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹார்ன் கூட ஓகே, ஹைவேஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, நல்லா சவுண்டாகவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டியோட அட்வான்டேஜஸ் அப்படின்னா ஒரு நிமிஷம் வாங்கிங்க ஆன் பண்ணு. ஸோ அட்வான்டேஜஸ்னால் ஒரு சின்ன சின்ன சாக்லேட்ஸோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன சின்ன மெட்டீரியலோ ஆனால் இந்த மாதிரி இடத்துல வச்சுக்கலாம். மற்ற ஸ்கூட்டியில் நான் இது வந்து பார்க்கல, ஆனால் இந்த ஸ்கூட்டியில் நான் வந்து இது வந்து பார்க்குறேன். ஓகே, ஒரு வாட்டர் பாட்டில் எல்லா இதுவுமே எப்படி சொல்கிறது, வாட்டர் பாட்டில்லாம் கையில் பில்லியன் போனால் கையில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து வாட்டர் பாட்டில் வந்து இங்கே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாட்டர் பாட்டில் இன்னும் கொஞ்சம் இடமும் இருக்குது, ஒரு துணியோ இல்லை ஒரு பெண்ணோ இருந்தால் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நல்லாயிருக்கும். அப்புறமேட்டு ஃபியூல் ஒன்றுனா கொஞ்சம் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இது மட்டும் அமுத்துனீங்கன்னா ஃபியூல் வந்து ஆஃப் பண்ணிவிடும். ஆஃப் பண்ணிவிட்டு ஓகே, அது ஒரு சேஃப்டி பர்பஸ் தான் வண்டி. ஓகே, இந்த இது பண்ணால் பூட் வந்து ஓப்பன் ஆகிடும். பூட் ஓப்பன் பண்ணும்போது ஓகே ஃப்ரண்ட் லாக். ஸோ ஒரு ஹெல்மெட் ஒன்று வைக்கலாம் பூட்டில். ஒரு ஹெல்மெட்டு சுற்றி ஏதாவது ஒரு சின்ன சின்ன புக்கோ இல்லை ஏதாவது துணியோ எல்லாம் வச்சுக்கலாம். இவ்வளோ தூரம் வரைக்கும் கேப் இருக்குது. அப்புறம் இங்கே ஏதாவது ஒரு பேப்பரோ மேபி வைக்க மாட்டாங்க, உங்களால் முடியும்னா ஒரு பேப்பரோ இதை வச்சு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த சைடு வந்து முடிஞ்சிச்சு, ஆஃப் பண்ணுறது. ஸோ கைஸ், இந்த வண்டியோட லுக்கு வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் கைஸ். மற்ற ஸ்கூட்டி இல்லாமல் இந்த வண்டி வந்து கொஞ்சம் கட்ஸ் நிறைய பண்ணியிருப்பாங்க. ஒரு மாதிரி நல்லா ஏர் டைனமிக்காக இருக்கும், ஒரு மாதிரி யூனிக்காக இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால தான் நிறைய பசங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வண்டி. ஓகே தானா, ரேட்டுக்கு இது வந்து குறைய சொல்ல முடியாது. அதில் ஒரு மிடில் கிளாஸ் வீட்டில் வந்து வாங்குறாங்கன்னா நிறைய பேர் ஓட்டுவாங்க. என் ஃப்ரெண்டும் அப்படி தான், நிறைய பேர் நாங்கள் ஓட்டுவோம். இங்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு 10, 15 பசங்க 20 பசங்க ஓட்டுவோம் அப்படின்னு வச்சுக்கலாம். எப்போவுமே பெட்ரோல் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் எப்போவுமே அடைக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங்கே இருக்காது. போயிடலாம், பெட்ரோல் பங்க் வரைக்கும் போயிடலாம். நல்லா ஓடிட்டு தான் சொல்கிறேன் இந்த வண்டியை. வேறு ரைட்ஸ் போகும்போது நீங்கள் லாங் ரைட்ஸ் போவீங்களா, ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் பண்ணுறீங்களா, கொஞ்சம் வண்டியில் வந்து ஏர் கூல்டு இன்ஜின் தான். அப்புறமேட்டு கொஞ்சம் நிறுத்தி போகிற மாதிரி தான் இருக்கும் வண்டி வந்து. ஸோ கைஸ், இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 110cc ப்ரொடியூஸ் பண்ணுறது 5000 RPMல 9.03 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு சின்ன ஏறினா கூட ஒரு டபுள் ட்ரிபிள்ஸில் கூட ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஏறுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் தான் கொடுத்துருக்காங்க, இப்போ வந்து டிஜிட்டல் கிடையாது. இதுக்கு அடுத்து ஸோ கைஸ், இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்த வர இதில் தான் வந்து இது இந்த வண்டி. ஸோ கைஸ், இந்த வண்டியில் வந்து டிஜிட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்த வண்டியில் தான் அனலாக் வந்து கொடுப்பாங்க. டிஜிட்டல் அனலாக் எல்லாம் கொலை. ஸோ கைஸ், இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா அனலாக் கியர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்பீடோமீட்டர்ஸ் ஃபுல்லாகவே அனலாக் தான். அப்புறமேட்டு ஃபியூல் டு எம்டி இதுவும் அனலாக் தான் வந்து இருக்கும். இந்த வண்டிக்கு அடுத்த வர வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே டிஜிட்டல் செட்டப் வந்து கொடுப்பாங்க. பட் இதுவும் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இண்டிகேட்டர்ஸ், இன்ஜின் மால் ஃபங்க்ஷன், லைட்டு, ஃபியூல் எக்கனாமி ஆன் எல்லாமே ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வண்டியை பற்றி வேறு எதாவது சொல்லணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு பிளாஸ்டிக்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். எங்கேயுமே அந்த ஒரு இது விட்டு போகிறது அப்படின்லாம் இல்லை. இந்த பின்னாடி உட்கார்ற கிராஃபைட்டும் ஓகே நல்லா தான் இருக்குது. இப்போ அம்மா வந்து வயிற்றில் இல்லை லேடிஸ் வந்து வயசானவங்க உட்காடுறாங்கன்னா கூட பிடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி இது மாதிரி அப்படியே கட் பண்ணி அப்படியே விட்டது வந்து நல்லாயிருக்கு. இந்த ஃபினிஷிங் வந்து சூப்பராக தான் இருக்குது. இது வந்து ஜாயின் பண்ணியிருந்தால் கொஞ்சம் இதுவாக இருக்கும், லைட்டாக ஆக்வர்டாக இருந்திருக்கும். இது வந்து ஓகே, ஒரு கொஞ்சம் லைட்டாக மாடலாக இருக்கும். லேடிஸ் கூட இந்த வண்டி வந்து சூப்பராக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க வந்து ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறாங்கன்னா பக்காவாக தான் ஓட்டிட்டு வராங்க. வேறு இந்த வண்டியை பற்றி சொல்லணும்னா இதாங்க, வேறு எந்த இதுவுமே கிடையாது. ஆஃப் பண்ணிடுறேன் மச்சான். ஸோ கைஸ், ஆல் தான் இந்த வீடியோ வந்து முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லாவே இருக்குது கைஸ், ஒரு ஃபுட் ட்ரெக்ஸ் பக்கா ஓகே. நீங்கள் பசங்களை கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா ஒரு 3 வயசு பசங்க, ஒரு 2 வயசு பசங்க உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகலாம். இல்லை ஏதாவது ஒரு பெரிய லக்கேஜோ இல்லை ஒரு ட்ராலியோ வைக்கிறீங்க அப்படின்னா வச்சுக்கலாம். இங்கே வந்து பேக்கை ஹேங்கிங் பண்ணுற இது கூட இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளஸ் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா டம் பிரேக்கிங் சிஸ்டம் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாருக்கும் புரியாத மாதிரி சொன்னால் அந்த புஷ் பிரேக் வந்து கொடுப்பாங்க. ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு அந்த வண்டியோட பிரேக்கோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1800 கிலோமீட்டர்ஸ் வந்து ரெண்டுமே வந்து தேஞ்சிரும். நீங்கள் வந்து மாற்றிக்கலாம்.
ஒரு டம் பிரேக்ஸில் வந்து ஓட்டுறது ஓகே, உங்களுக்கு ஓட்டும் போதே நல்லா வந்து தெரிஞ்சிடும் எந்த இடத்துல ஸ்கிட் ஆகும், எந்த இடத்துல வந்து ஸ்கிட் ஆகாது. ஒரு பிகினருக்கு ஓகே. ஆனால் இந்த வண்டியில் ஏபிஎஸ்லாம் வந்து இருக்காது, டிஸ்க்கும் வந்து இல்லை. இதுக்கப்புறம் வர 125cc வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் வந்து கொடுக்குறாங்க. வேறு கைஸ், இந்த ஒரு ஸ்கூட்டிக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இந்த வண்டியில் வந்து இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ்னு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய டிஸ்அட்வான்டேஜ் வந்து தெரியல. எனக்கு மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து சொல்லிட்டேன். வேறு இது வண்டி வந்து நல்லா தான் இருக்கும். நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வண்டியே பார்த்தீங்கன்னா இஎம்ஐ கட்டி தான் எடுத்தோம். எல்லாமே ஓட்டிகிட்ருக்கோம், நல்லா தான் இருக்குது. ஒரு ஆஃப் ஆகிறதோ இல்லை ஒரு ஓவர்டேக் ஆகும்போது நம்மளுக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் இருக்கிறதோ அந்த மாதிரி விஷயம்லாம் இல்லை, நல்லா தான் ஓட்டிகிட்ருக்கோம். அவ்வளோதான். ஸோ கைஸ், இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எதுக்கு இருக்குன்னு நிறைய பேருக்கு வந்து தெரியாது. இது ஒன்றும் இல்லை கிடையாது. இது வந்து ஹில்லில் நிப்பாட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் லைட்டாக அந்த பிரேக் வந்து இப்படி இது பண்ணிட்டு இங்கே புஷ் பண்ணோம் அப்படின்னா லாக் ஆகிடும். அப்படியே வந்து நிறுத்திக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் திரும்பி இதை வந்து டைட் பண்ணிவிட்டு அப்புறம் இதை வந்து எடுத்துடலாம். இது வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ்.